வணக்கம் உறவுகளே, நான் ஒரு சிறிய கதை சொல்ல போகிறேன். ஒரு நண்பர்கள் இருவர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு நண்பர் சொல்கிறாரு, வாங்க கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு. இன்னொரு நண்பர் கூட வந்தவர், எனக்கு சாமி பிடிக்காது, சாமினால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் வெளியே நின்றுக்கிறேன், நீங்கள் போய் கும்பிட்டு வாங்கங்கிறாரு. அப்போது அவர் போய் நல்லா சாமி பக்தியாக கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது மணி கட்டியிருக்கும் இல்லைங்களா கோயிலில், அந்த மணி நெத்தியில் பட்டு உடஞ்சி நெத்தியில் காயமாகி ரத்தம் வருது. அப்போ வெளியே வரும்போது அங்கே வெளியே நின்றுட்டுருக்கிறவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் சாமி கும்பிட்டையே, உனக்கு சாமி என்ன செஞ்சது பார்த்தியா, சாமி தண்டனை தான் கொடுக்கும், நல்லதே செய்யாதுன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு கீழே குமிஞ்சு பார்க்கும்போது அவன் கால்கடியில் பணம் 1000 நோட்டு கிடந்து எடுத்துக்கிட்டான். பார்த்தியா, நான் சாமி திட்டுனேன், எனக்கு பணம் கிடச்சிது, உனக்கு ரத்தம் தான் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போது சிவன்கிட்ட பார்வதி கேட்குறாங்க, ஏங்க பக்தரை போய் இவ்வளவு சோகப்படுத்திட்டீங்கன்னு. அதுக்கு சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் நல்லா கேளு, அவருக்கு பெரிய கண்டம் இருந்தது, பெரிய பில்டிங் இடிஞ்சு தலையில் விழுந்து அவருக்கு சாவே வர்ற மாதிரி இருந்ததை கோயிலுக்குள்ளே வந்தங்காட்டி அந்த மணி அடித்து இதோட தப்பிச்சிட்டாரு. ஆனால் அவனுக்கு இனிமேல் எதுவுமே கிடைக்காது, இந்த 1000 ரூபாயோடு அவனுடைய இது முடிஞ்சுது, அவனுக்கு எந்த லாபமும் கிடைக்காது, இதுதான் உலகத்தோட நியதி, அவன் கோயிலுக்குள்ளே வந்தங்காட்டி உயிர் தப்பிச்சுக்கிட்டாருன்னு சொன்னாராம். அதனால் எப்பவுமே சாமி நம்புங்க, சாமி கும்பிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவனை கும்பிட்றதுக்கு. சிவன் கோயிலுக்கு போனவர் தான் தப்பிச்சுக்கிட்டார். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு சொல்லி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.